الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت. صدق الله مولانا العظيم. وقال أيضا: قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة وينبئكم بما كنتم تعملون. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற ஷாஃபி மதுஹபினுடைய சட்ட கிதாபுகளை, அதன் சட்டங்களை நாம் வரிசையாக விளக்கமாக அல்ஹம்துலில்லா பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே நாம் ஆரம்பமாக கிதாபு தஹாரத் என்ற பாடத்தை முழுமையாக நிறைவு செய்தோம். அதற்கு பிறகு இரண்டாம் பகுதியாக கிதாபு சலாத் என்பதை துவங்கி அதனுடைய பாடங்கள் மிக தெளிவான முறையில் நமக்கு விளக்கப்பட்டது. அதற்கு பின்பாக இப்பொழுது நாம் மூன்றாம் பகுதியான ஒரு முக்கிய பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இதிலே தொழுகை என்பதும் உள்ளே கட்டுப்பட்டாலும் இதில் அதோடு சேர்த்து மற்ற விஷயங்களும் இருப்பதனால் இதற்கு கிதாபுல் ஜனாயிஸ் என்பதாக பெயரிடப்பட்டிருக்கிறது. ஜனாசாக்கள் சம்பந்தமான பாடம். ஜனாசாக்களுடைய அனைத்து விஷயங்களும் இதிலே கொண்டு வரப்படும். ஜனாசாவுடைய அந்த நெருக்கம், சக்ராத்துடைய ஹால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலையிலிருந்து அதற்கு பிறகு அதை குளிப்பாட்டுவது, பின்பு கஃனிடுவது, அதற்கு பின்பு அதை தொலை வைப்பது, அதை சுமந்து செல்வது, அதற்கு தொலை வைப்பது, பின்பு அதை தஃபன் செய்வது, இது போன்ற அனைத்து விஷயங்களும் அதில் விலாவரியாக தெளிவான முறையில் நமக்கு சொல்லப்பட இருக்கிறது. எனவே நாம் இந்த கிதாபுடைய மூன்றாம் பகுதிக்கு கிதாபுல் ஜனாயிஸ் என்று கிதாபுடைய ஆசிரியர் தெளிவாக பாடம் பெயரிட்டிருக்கிறார்கள். எனவே இது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இங்கு நாம் காணப்போகிறோம். இது கிதாபுல் ஜனாயிஸ் என்பது கிதாபில் உள்ள அந்த இபாரத், அதையே நாம் இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம். எனவே இன்ஷா அல்லாஹ் கிதாபுல் ஜனாயிஸுடைய ஒவ்வொரு பாடங்களையும் நாம் வரிசையாக காண இருக்கிறோம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் செல்லலாம். பாடத்தின் எண்ணிக்கையிலிருந்து ஆரம்பிப்போம். வாருங்கள் உள்ளே செல்வோம் இன்ஷா அல்லாஹ். பாடம் ஜனாசா தொழுகை பாடம் என்றால் என்ன? ஜனாசா சம்பந்தமாக ஜனாசாவுடைய தொழுகை, ஜனாசாவை அடக்குதல், அதை கஃன் செய்தல், அதற்கு தொலை வைத்தல், இப்படி ஒவ்வொரு தர்த்தீபும் இருக்கிறது. குளிப்பாட்டுதல், கஃன் செய்தல், அதற்கு தொலை வைத்தல், அதற்கு பிறகு அடக்கம் செய்தல், இது போன்ற வரிசையான விஷயங்களை பற்றி அதிலே விளக்கமாக பேசப்படும். இப்பொழுது நாம் இந்த 127வது பாடத்தில் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் ஜனாசா என்ற தலைப்பின் கீழ்தான் பாடங்கள் ஒவ்வொன்றாக செல்ல போகிறது. அதன் உட்தலைப்பில் நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சக்ராத்தின் நிலை, ஹாலத்துல் இஹ்திலார் என்பதாக சொல்லுவாங்க. இஹ்திலார் என்பது கடைசி கட்ட நிலை. மனிதன் தன் மரணத்தை நெருங்கிய அந்த நிலைக்கு சக்ராத்தின் நிலை என்பதாக சொல்லுவோம். அதே போல் அதற்குத்தான் இஹ்திலார் என்பதாகவும் சொல்லுவோம். சரி, பாடத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக கிதாபுடைய ஆசிரியருடைய இபாரத்துகளை நாம் படிப்பதற்கு முன்பாக பாடச் சுருக்கங்களை பார்த்துவிட்டு சென்றால் நாம் பாடத்தை விளங்குவது எளிதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே நாம் ஆரம்பமாக வழக்கம் போல் இந்த பாடத்திலும் பாடத்தின் சுருக்கத்தை என்ட்ரன்ஸ் ஸ்டோர் என்ற தலைப்பின் கீழ் அதிலே ஒரு சில உட்தலைப்புகளை கொடுத்து அதன் கீழ் சில விஷயங்களை, சில விளக்கங்களை புரியும்படியாக நாம் சொல்லிக்கொண்டு உள்ளே செல்கிறோம். அதன் மூலம் பாடத்தை எளிதாக புரிந்து கொள்ளலாம். இங்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்புகள் என்ன அப்படி என்றால், முதலாவது நோய் விசாரித்தல், இரண்டாவது இறுதி கட்ட நோயாளி, மூன்றாவது மரணித்தவுடன் செய்வது, நான்காவது சட்டமுறை. ஃபர்ஸ்ட் ஒன் asking of disease, second one terminally
ill patient. Third, to do after death. Fourth one, legislation. இந்த 4 விஷயங்களைத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். இதில் முதலாவது விஷயத்தை எடுத்துக்கொள்ளும், நோய் விசாரித்தல். நோய் விசாரித்தல் என்பது பொதுவாக நம்முடைய ஷரியத்திலே சுன்னத்தாக்கப்பட்ட விஷயம். ஒவ்வொரு மனிதருக்கும் முதலாவது, மரணம் என்பது எல்லோருக்கும் வரக்கூடியது. அந்த மரணத்தை ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நோயாளியாக இருக்கக்கூடியவர், நோயுடைய நிலையில் இருக்கக்கூடியவர் அதை கொஞ்சம் அதிகமாகவே நினைக்க வேண்டும். அது அவருக்கு கொஞ்சம் மிக மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு நோயாளி இருக்கின்றார் என்றால் நோய் விசாரிக்க செல்கிறோம், அவருடைய நிலைகளை பார்க்க வேண்டும். பொதுவாக நோயில் இருக்கக்கூடியவிடம் சரி, அல்லாஹ்வை அதிகமாக அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்பதாக சொல்லுவது. அதேபோல் நோய் விசாரிப்பது என்பது ஒரு சாதாரண கண் வழியாக இருந்தாலும் நோய் விசாரிப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு அமலாக செயலாக இருக்கிறது. இதுல எதிரியாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, நமக்கு பிடித்தவராக இருந்தாலும் சரி, பிடிக்காதவராக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு முஸ்லீம் இல்லை, அவர் ஒரு காஃபிரா இருக்கார், திம்மி காஃபிரா இருக்கார், நம்முடைய ஊர்களில் வசிக்கக்கூடிய திம்மி காஃபிராக இருந்தாலும் கூட அவரை நோய் விசாரிக்கலாம். ஆனால் அவருடைய விஷயத்திலையும் நம்முடைய முஸ்லீம்களுடைய விஷயத்துல வித்தியாசம் இருக்கு. முஸ்லீம்களுடைய விஷயத்துல நோய் விசாரிப்பது சிறந்தது, சுன்னத்தாக்கப்பட்டது, ரொம்ப வேண்டப்பட்ட, அதாவது ஆர்வமூட்டப்பட்ட ஒரு செயல். திம்மியுடைய விஷயத்துல அவர்கள் ஏற்கனவே உறவு முறையில் இருக்கிறாங்க என்று சொன்னால், அல்லது பக்கத்தில் வீட்டுக்காரங்களா இருக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்கள போய் பார்க்கறது சுன்னத். திம்மியாக இருந்தாலும் அவர்களை போய் நோய் விசாரிப்பது. அதே நேரத்தில் அந்த 2 விஷயமும் இல்லை, உறவு முறையும் கிடையாது, அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களும் இல்லை, எங்கேயோ இருக்காரு, அல்லது நம்மள்ட்ட ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவரை போய் நோய் விசாரிக்கிறது ஆகுமாக்கப்படும், தடை கிடையாது. சரி, இப்போ நோயாளியை விசாரிக்க போகிறோம். நோயாளியை விசாரிக்கக்கூடிய முறையையும் இஸ்லாம் அழகான முறையில் கற்று தந்திருக்கிறது. முதலாவது, நோயாளி பக்கத்தில் போய் நீண்ட நேரம் உட்கார்ந்து அவருக்கு சிரமம் ஏற்படும் வழியாக அங்கே நம்ம நடக்கக்கூடாது. அடுத்து ஒருத்தர் நோய் விசாரிக்க போகிறோம்னு சொல்லி அடிக்கடி போய் தொல்லை கொடுக்கவும் கூடாது, விட்டு விட்டு போகிறது. அதே நேரத்தில் ஒருவர் போவது அந்த நோயாளிக்கு மனதுக்கு ஆறுதல் கொடுக்கிறது, அல்லது அவர் பெரிய ஒரு ஷேக் மகானா இருக்கிறாரு, அவர் வந்தாலே பரக்கத் என்பதாக இருக்கும் பொழுது அடிக்கடி அவரை போய் பார்க்கறது பரவாயில்லை, நல்லதாக இருக்கு. ஆனால் எந்த நேரத்தில் தடை செய்யப்பட்டிருக்கோ அந்த நேரத்தில் போகக்கூடாது. நோயாளியை போய் பார்க்குறோம், அவரை பார்த்தோன்னு சொன்னால் அவர் ஒரு மீடியமான நோய் தான், இன்னும் வாழக்கூடிய காலம் இருக்கிறது என்று இருந்தால் அவருக்காக துவா செஞ்சுட்டு திரும்ப வந்துடணும். துவாக்கள் அவருடைய ஆரோக்கியத்துக்காக துவா செய்கிறது, லாபாச தஹூர் இன்ஷா அல்லாஹ் என்பதாக சொல்றது இருக்கு. அல்லாஹும்ம அஸ்அலுக்கல் ஆஃபியத் அல்லாஹும்ம அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் யஷ்ஃபியக் என்பதாக, அல்லாஹும்ம ரப்பன் நாஸ், இதெல்லாம் துவாக்கள் பொதுவாக துஆ லஹுன்னு அவருக்காக துவா செய்கிறது. அதே மாதிரி அவரை பார்க்கும்போது அவருடைய நிலையை ஒரு இறுதி கட்ட நிலைக்கு நெருங்குது, அவரை பார்க்கும்போது பொழைக்கிற மாதிரி தெரியல, அப்படிப்பட்டவராக இருந்தா, ஆனால் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அவர்கிட்ட பேச்சுக்கள் இருக்குது, ஒரு புரிகிறாரு விஷயங்களை, இந்த நிலையில் அவருக்கு தௌபாவை கொண்டு நம்ம என்ன செய்யணும், அறிவுறுத்தணும், ஆர்வமூட்டணும், வசிய செய்ய சொல்லி அவரை கட்டளை சொல்லணும். இதெல்லாம் அவருக்கு செய்ய வேண்டிய விஷயம். சரி, இப்போ நம்ம பார்க்குறோம் அவரை நிலைகள் ரொம்ப கடைசி கட்ட நிலையை தான் இருக்குன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி அவர்கிட்ட ஆர்வமூட்டணும். ஒரு நோய் விசாரிக்க சென்றவர் ஒரு மனிதரை பார்க்குறாரு, அவர் நிலை கடைசி கட்டம் போல தெரிகிறது என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய விஷயத்தை அவர் ஆர்வம் மூட்டி முடிஞ்ச அவரை கிபிலாவை நோக்கி அவருடைய வலது புறத்தோடு அவரை கிபிலாவை நோக்கி வைக்கிறது, முடியலன்னா இடது புறத்தில் வைக்கிறது, அதுவும் முடியலன்னா நம்முடைய பிடரியோட, அதாவது நேராக மல்லாக்க படுக்க போட்டு பிடரி கிபிலாவின் பக்கம் இருக்க மாதிரி முகம் அப்படி ஆக்கி கொள்வது. சரி, இப்போ இறுதிக்கட்ட நோயாளி என்ன செய்ய போகிறோங்கிறத நம்ம சொல்கிறோம். ஒரு கட்ட நோயாளி கடைசி கட்டத்தில் இருக்கார், அவருக்கு தான் இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம், 2வது சப்ஜெக்ட் தான் பேசிகிட்டு இருக்கோம்.
இப்ப அவர் பக்கத்துல உட்கார்ந்து கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. சொல்றது அவருடைய காதுல விழுற மாதிரி இருக்கணும். ஆனா என்ன செய்யக்கூடாது, அவரை போய் நிர்பந்தப்படுத்தக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி அவரை எந்த விதத்திலையும் கலிமா சொல்ல சொல்லி நிர்பந்தப்படுத்தக்கூடாது. சரி, இப்ப நம்ம ஒண்ணுமே செய்யல, நம்ம கலிமா பக்கத்துல உட்காந்து ஓதிட்டு இருக்கோம். ஓதிட்டு இருக்கிறத கேட்டு அவர் என்ன செஞ்சுட்டாரு, கலிமாவை சொல்லிட்டார். அதோட என்ன செய்யணுமோ மற்ற விஷயத்த பேச ஆரம்பிச்சோமே ஒழிய திரும்ப அந்த கலிமா விஷயத்த ஆரம்பிக்க கூடாது. பக்கத்துல உட்கார்ந்து கலிமா சொல்லி கொடுக்கக்கூடியவரும் எப்படிப்பட்ட நபரா இருக்கணும்னு சொன்னா, வாரிசுடைய விஷயத்துல இவருக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபமோ அல்லது வாரிசின் மூலமாக வராச சொத்து விஷயத்துல எதுவும் இட்டுக்கட்டப்பட்டவராகவோ இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடாது. அல்லது விரோதியாக எதிரியாக இருக்கக்கூடாது. ஏன்னு சொல்ல இதுல ஏடா கூடமா ஏதாவது நடந்து விடலாம். சரி, இது இறுதிக்கட்ட நோயாளிக்கு நாம செய்ய வேண்டிய விஷயங்கள். ஒருத்தர் மரணிச்சிட்டார், மரணித்தவுடன் அவரை என்ன செய்யணும், டு டு ஆஃப்டர் டெத். அப்ப மரணித்ததுக்கு பின்னாடி செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, அவருடைய குடும்பத்தார்கள்ல மஹரமானவர்கள்ல ரொம்ப அவருக்கு இலகுவான மென்மையான நபர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா, அவர் மேல அன்பு வைக்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா கண்களை அப்படி என்ன செய்யறது, முதல்ல மூடிக்கொள்றது, கண்களை மூடி விடுறது. அதே மாதிரி தாடிகளை தாடையை போட்டு சேர்த்து கெட்டிடுறது. அதே மாதிரி அவருடைய மூட்டுக்கள் இருக்குல்ல, ஜாயின்ஸ், ஜாயிண்ட் எல்பும்பாங்க, அந்த மூட்டி பகுதிகளை லேசா என்ன செய்யறது, தடவை கொடுத்து அதை மென்மைப்படுத்தி கொள்றது. ஏன்னா அப்படியே நின்றுச்சுன்னா அதே மாதிரி மடக்க முடியாமல் நீட்ட முடியாமல் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி லேசாக அதை லேசாக ஒரு மென்மைப்படுத்தி கொள்றது. அதே மாதிரி அவருடைய ஆடைகளை கலைந்து விடுவது, ஒரு இலகுவான ஒரு மென்மையான ஆடையை வச்சு அவரை மறைக்கிறது. அது மாதிரி அவருடைய வயிற்றில் ஒரு பாரமான ஒரு வஸ்துவை, கல்லோ அல்லது மற்ற ஏதாவது ஐஸ்கட்லாம் இன்னைக்கு வைக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை என்ன செய்யறது, வயிற்றுக்கு மேலே வச்சிடுறது. அடுத்ததாக செய்ய வேண்டியது சில சட்டங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம், சட்ட முறைன்னு சொல்றோம்ல. அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் சட்டத்தின் அடிப்படையில் முதலாவது அவருடைய கடனை அடைப்பதற்காக வேண்டிய முயற்சி செய்யுது. ஃபர்ஸ்ட் விஷயம் அவருடைய கடனை எல்லாம் அடைக்கணும். ரெண்டாவது அதுல இருந்து அவரை விடுவிக்கிறது. அதே மாதிரி அவர் ஏதாவது வசிய செய்திருந்தாரு, மரணத்துக்கு முன்னாடி ஏதாவது மரண சாசனம் செல்லப்படக்கூடிய வசிய செய்திருந்தால் அதை நிறைவேற்றுவதற்குரிய முயற்சியில் இறங்க வேண்டும். அடுத்ததாக அவருடைய தயாரிப்புகள், அவருடைய கஃபனுடைய தஃபனுடைய தொழுகையின் தயாரிப்புகளை செய்யறது. சரி, ஒருத்தர் திடீர்னு மௌத்தாயிட்டார், நல்லதா இருந்தாரு, திடீர்னு மௌத்தார். இன்னைக்கு நடக்குது. மரணம் என்பது எப்படி வருகிறது, எவ்வாறு சம்பவிக்கிறது என்பதே புரிந்து கொள்ள முடியவில்லை. திடீர்னு மௌத்தாயிட்டார். மௌத்தாயிட்டாருன்னா உடனே என்ன செய்யக்கூடாது, அவரை உறுதிப்படுத்தணும். முதல் விஷயம் அவரை தூக்கி என்ன செய்யணும், மௌத்தாயிட்டாருன்னு சொல்லி விறுவிறுன்னு உறுதிப்படுத்துவதற்கு முன்னாடி எல்லா ஏற்பாடும் செஞ்சிடக்கூடாது. முதலாவது அது மரணித்து விட்டாராங்கிறத உறுதிப்படுத்தணும். உதாரணமா பழையவங்க இருப்பாங்க, நிறைய நாடி பிடிச்சி பார்க்கக்கூடியவங்க, பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அவர் மௌத்தா போயிட்டாரு, உடல் குளிர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அல்லது இன்றைய காலத்துல பொதுவா டாக்டர்ஸை கூப்பிட்டு என்ன செய்றாங்க, இறுதி செக்கப் ஒன்று பண்ணிக்கிறாங்க, மௌத்தாயிட்டாராங்கிற விஷயத்த உறுதிப்படுத்தி கொள்றாங்க. இது போன்ற விஷயங்களின் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். சரி, அடுத்ததாக அவரை குளிப்பாட்டுறதாக இருக்கட்டும், அவருக்கு கஃன் அணிவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அல்லது அவர் மீது தொலை வைக்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அவரை சுமந்து செல்லக்கூடியதாக இருக்கட்டும், அவரை அடக்கம் செய்வதாக இருக்கட்டும், அனைத்துமே சட்டப்படி ஃபரலு கிஃபாயா, ஃபுரூது கிஃபாயத்தின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு சிலர் செய்தாலும் மற்றவர்கள் மீது குற்றம் நீங்கிவிடும். அதுக்குதான் ஃபரது கிஃபாயா என்பதாக சொல்லப்படும். ஒருவரும் செய்யவில்லை என்றால் எல்லோரும் அதனுடைய குற்றவாளியாக ஆகிவிடுவார்கள். இதுதான் 4 விஷயங்கள் நம்ம பாடத்துடைய சுருக்கம் என்ற அடிப்படையில் ஓரளவு தெளிவான முறையில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லப்பட்டு விட்டது. இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய இபாரத்துகளின் மூலமாக பாடங்களை தெரிந்து கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கிதாபுல் ஜனாயிஸ், ஜனாசாக்களுடைய பாடம். அல் ஜனாயிஸ், அல் ஜனாயிஸ் என்பது ஜினாசத்துன் என்பதனுடைய பன்மையாக இருக்கிறது. ஜினாசத்துன் என்பது ஒருமை, அதற்கு ஜனாயிஸ் என்று ஒரு பன்மையும் இருக்கிறது.
ஜினாசாத் என்று இன்னொரு பன்மையும் இருக்கிறது. ஜனாசா உடைய பாடம். யுந்தபு லிகுல்லி அஹதின் ஐ யுக்சிர திக்ரல் மௌத்தி. மௌத்துடைய நினைவை நினைத்து பார்ப்பது, அதிகமாக நினைப்பது ஒவ்வொருவருக்கும் சுன்னத்தாக்கப்படும். மரணத்தை பற்றி நினைக்கிறது ஒவ்வொருவருக்கும் சுன்னத். வல் மரீது ஆக்கது. நோயாளியாக இருக்கக்கூடியவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதை பற்றி நினைப்பது சம்பந்தமாக வலியுறுத்தப்படுகிறது. அவரை தயாரிப்பு செய்வது, அவரை தயார்படுத்துவது பித் தௌபத்தி, தௌபாவிற்காக வேண்டி, அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி அந்த நோயாளியை, மரணத்தினுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடியவரை ஆர்வமூட்டுவது, தயார் செய்வது. மரீத வலௌ மின் ரமதின். இன்னும் நோயாளியை விசாரிப்பது, ஐ யஊத என்பதாக வருது. அதாவது அத்துஃப் எங்க போய் ஆகுது? ஐ யஊத, ஐ யஸ்தஇத்த. யுந்தபு லிகுல்லி அஹதின் ஐ யஸ்தஇத்த, ஐ யஊத. நோயாளியை விசாரிப்பது, நோய் விசாரிப்பது. வலௌ மின் ரமதின். ரமதின்னா கண்ணில் வலி ஏற்படுது, சூட்டின் காரணமாக கண் வலி ஏற்படும், இல்திஹாபியூன் என்பதாக சொல்லுவாங்க. அந்த சூடின் காரணமாக கண்ணில் வலி ஏற்பட்டிருக்குது, அல்லது கண்ணு சிவந்திருக்குது. இது போன்ற ஒரு சாதாரண நோயாக இருந்தாலும் நோய் விசாரிப்பது. பிஹா அல் அதுவ வஸ்ஸதீக. அதேதான், அது இங்கதான் அத்துஃபாது. அதாவது அந்த நோய் விசாரிப்பதை பொதுவாக்கி கொள்வது. எல்லோருக்கும், அவர் விரோதியாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, அனைவரை கொண்டும் அதை பொதுவாக செய்வது. யாரா இருந்தாலும் நோய் விசாரிக்க. அவர் விரோதி எனக்கு, அதனால் அவரை நான் நோய் விசாரிக்க மாட்டேன், அவர் எனக்கு பிடிக்காதவர், அதனால் நான் நோய் விசாரிக்க மாட்டேன் என்பதாக அல்ல. யாராக இருந்தாலும் அவர்களை நோய் விசாரிப்பது சுன்னத். இன்கான திம்மியன், திம்மி காஃபிராக இருக்கிறார். பிஹி கராபத்துன். இந்த மனிதருக்கும் அந்த திம்மி காஃபிருக்கும் மத்தியில ஒரு உறவு முறை இருக்கிறது. உதாரணமா இந்த மனிதர் இஸ்லாத்துக்கு வந்தவராக இருக்கிறார். இப்போ அதனால இவருக்கும் அந்த திம்மி காஃபிர், அவங்களுடைய உறவினர்கள் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு உறவு முறை இருக்கும். அவர் நோயாளியா இருக்கிறார் அந்த திம்மி. அல்லது ஜிவாருன், பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தால் நுதிபத் ஐயாதத்துஹு, அவரை போய் அந்த திம்மிய ஐயாதத்துனா அந்த திம்மியை போய் நோய் விசாரிப்பது சுன்னத்தாக்கப்படும். பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறாரு அல்லது ஏதாவது உறவு முறை இருந்தால் அவரை நோய் விசாரிப்பது சுன்னத்தாக்கப்படும். இல்லா, அவ்வாறு இல்லை என்றால், அவர் இவருடைய உறவு முறையும் இல்லை அல்லது பக்கத்து வீட்டுக்காரராகவும் இல்லை, ஏதோ பழக்க வழக்கத்தில் இவரை போய் தெரியும், நோய் விட்டுருக்காரு, இல்லா அப்படி இல்லை என்றால் உபியஹத், நோய் விசாரிப்பது என்பது ஆகுமாக்கப்பட்டது. ஒஹி உபியஹத் ஐயாதத்துஹு, அவரை நோய் விசாரிப்பது ஆகுமாக்க. அப்போ உபியஹத்துங்கிறது ஐயாதத்துக்கு போகுது. அப்போ நோய் விசாரிப்பது ஆகுமாக்கப்பட்டது. வயுக்ரஹு இத்தாலத்துல் குஊதி இந்தஹு, இன்னும் மக்ரூஹாக்கப்படும் இத்தாலத்துல் குஊதி, அமர்வதை நீட்டுவது. ஐந்தஹு, இந்த நோயாளி இடத்துல அதிகமான நேரம் அமர்ந்திருப்பது என்பது மக்ரூஹாக்கப்படும். வத்துண்டபு கிப்பன், கிப்பன் என்றால் விட்டு விட்டு. ஹதீஸ்ல ஜுர் கிப்பன் தஸித் ஹுப்பன், அப்போ விட்டு விட்டு நோய் விசாரிப்பது சுன்னத்தாக்கப்படும். இல்லாலி அகாரிபிஹி, அவருடைய நோயாளியுடைய உறவினர்களுக்கே தவிர, நெருங்கிய உறவினராக இருக்காங்கன்னு சொன்னா ஒனஹ்விஹிம், அது போன்ற விஷயங்கள். அது போன்ற விஷயங்கள்லாம் என்ன? ஒன்றும் உறவினராக இருக்கணும், அல்லது நஹ்விஹிம்னா மிம்மைய நசு, யாரை கொண்டு அவர் நிம்மதி அடைகிறார், ஒரு மன ஆறுதல் அடைகிறாரோ அவர்களிலிருந்து ஆகியிருக்க வேண்டும். அவ் எத்தபர்ரகு பிஹி, அந்த வரக்கூடிய அந்த மனிதரை கொண்டு இவர் பரக்கத்தாக நினைக்கின்றார், அவர் வர்றதே பெரிய பரக்கத் என்பதாக நினைக்கக்கூடியவரோ, அல்லது அவரின் மூலம் இவருக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய மனிதர்களிலிருந்து அவர் ஆகியிருந்தால் அடிக்கடி நோய் விசாரித்துக் கொள்ளலாம். ஃபகுல்லு வக்தின் மாலம் யுன்ஹ, எந்த நேரம் தடுக்கப்படாத நேரமாக இருக்கிறதோ அது அல்லாத மற்ற நேரங்களிலே போய் நோய் விசாரிப்பது நல்லது. தடுக்கப்படாத நேரம்னா இந்த நேரத்தில் பொதுவாக வராமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றதா இருக்கு. அந்த மாதிரி நேரத்தில், உதாரணமாக சில நேரம் பொதுவாக தடுக்கப்படுறது, அதே மாதிரி இஷாக்கு பிறகு, இந்த மாதிரி சில நேரங்களில் குரானில் இந்த நேரங்களில் வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நேரங்களாக கூட இருக்கலாம். ஆக தடுக்கப்படாத நேரங்கள் மற்ற நேரங்கள் எல்லாமே என்ன செய்யலாம், தாராளமாக போய் நோய் விசாரிக்கலாம். وإن طمع في حياته,
நோய் விசாரிக்க செல்லக்கூடியவருக்கு ஆதரவு இருந்தால் ஃபி ஹயாத்திஹி, அந்த நோயிலே இருக்கக்கூடிய மனிதருடைய வாழ்க்கையிலே இவர் பிழைப்பார் என்ற ஆதரவு எதிர்பார்ப்பு இருந்தால் தஆ லஹு, இந்த நோயாளிக்காக வேண்டி இவர் துவா செய்வார். ஒன் சரஃப, பின்பு அங்கிருந்து திரும்பி விடுவார். இல்லா, அப்போ அவருக்கு வாழ்க்கை முடிகிற கட்டம் தான் தெரியுது, இனிமே இவர் பிழைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமத்துக்குரிய விஷயம்தான், ஹயாத் முடிய போன்று அவருக்கு தெரியுது என்றால், இப்போ இல்லானா அவ்வாறு தெரியவில்லை என்றால் அர்த்தம். அவரை பார்க்கும்போது வாழ்க்கையில் இனி வாழ்வார் என்பதாக புரியலன்னு சொன்னா ரகபஹு ஃபித் தௌபத்தி வல் வசியத்தி, அவருக்கு வசிய செய்வார் தௌபாவுடைய விஷயத்திலையும். தௌபா செய்ய சொல்லி ஆர்வம், ரகபஹுனா ஆர்வம் ஊட்டுவார், தர்கீப், அவரை ஆர்வம் ஊட்டுவார் தௌபாவுடைய விஷயத்திலையும். வல் வசியத்தி, இன்னும் வசிய செய்ய சொல்லி அவரை ஆர்வம் ஊட்டுவார். வ இன் ரஆஹு மன்சூலம் பிஹி, அவரை பார்த்தால் மன்சூலம் பிஹினா இறக்கப்பட்ட நிலையில, இறக்கப்பட்டனா ஒரு விஷயத்தை, அதாவது அந்த ஹாலாத் நெருங்கிய நிலையில பார்க்கிறார், மௌத்தாகிடுவார் என்று அவரை கொண்டு இறங்கப்பட்டதுன்னா என்னது, மன்சூலம் பிஹினா அவரை கொண்டு இறங்கப்பட்டது, மரணம் என்பது அவரை கொண்டு இறங்கிய நிலையிலே பார்த்தால் பக்கத்தில் நெருங்கிடுச்சு. அத்மஅஹு ஃபி ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய விஷயத்திலே அவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவார், அவரை ஆசையை ஊட்டுவார். வஜ்ஜஹஹு இலல் கிப்லதி அலா ஜம்பிஹில் ஐமன், வலதுபுற விழா, வலது விழாப்புறம் வழியாக, வலது விழாப்புறத்தின் மீது கிபிலாவின் பக்கம் அவரை முன்னோக்கி வைப்பார். வலது பக்கம் சாய்க்க படுக்க போட்டு கிபிலாவை முன்னோக்கி அவருடைய முகம் இருக்கும்படியாக செய்வார். ஃபைன் தஅத்தர, வலது பக்கமாக அவரை சாய்த்து கிபிலாவை முன்னோக்க முடியவில்லை என்றால் பல் ஐசரி, இடது விழாப்புறம் வழியாக அவரை படுக்க வைத்து கிபிலாவை முன்னோக்கி நிலையில் வைப்பார். ஃபைன் தஅத்தர, அதுவும் அவரால் முடியாமல் போய்விட்டது என்றால் ஃபகஃபாஹு, அவருடைய பிடரியை தூக்கி வைத்து, ஃபகஃபாஹுனா அவருடைய பிடரின் வழியாக, முதலாவது கஃபாஹு என்றால் அவருடைய பிடரி பகுதிக்கும் சொல்லலாம். ஏன்னா முஅஹர்குல் ஹல்ஃபஹு, அதாவது வஜ்ஹ அக்ஸல் வஜ்ஹ், முகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிடரி, அதற்கும் சொல்லலாம். இதனுடைய சுருக்கம் என்ன, ஃபைன் தஅத்தர ஃபகஃபாஹு என்றால் அவரை மல்லாக்க படுக்க வைக்க வேண்டும். மல்லாக்க படுக்க வைக்கும் பொழுது அவருடைய பிடரியை லேசாக ஏதாவது ஒரு தலகாணி, ஏதாவது ஒரு பொருளை கொண்டு உயரமாக வைத்து அவருடைய முகம் கிபிலாவை முன்னோக்கி இருக்கும்படியாக அவரை மல்லாக்க படுக்க வைப்பது. அது ஒரு தலகாணியை கூட பின்னாடி வச்சு வைப்பாங்க. வலக்கனஹு கௌல லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்லை அவருக்கு தல்கீனாக சொல்லிக் கொடுப்பது, அவர் பக்கத்தில் உட்கார்ந்து ஓதிக்கொண்டே இருப்பது. லியஸ்மஅஹா, அதை அவர் கேட்பதற்காக வேண்டி. ஃபயகூலஹா, அவருக்கு சொல்லுவது. பிலா இல்ஹாஹின், நிர்பந்தம் இல்லாம, அவரை நிர்பந்திக்காமல் மென்மையாக அவருக்கு இந்த கலிமாவை எடுத்து சொல்வது. வலா யகுல் குல், சொல்லுங்க என்பதாக அவரை சொல்லக்கூடாது, சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி அவரை பாடுபடுத்தாமல் இந்த கலிமா அவருக்கு அருகாமையில் உட்கார்ந்து அவர் கேட்கும்படியாக ஓதுவது. இதா காலஹா, அவர் கலிமாவை சொல்லிவிட்டால், ஷஹாதத் கலிமாவை அவர் மொழிந்து விட்டால் துரிக்க, அப்படியே விடப்பட்டு விடுவார். திரும்ப அவரை போய் சொல்ல சொல்லியோ அல்லது மற்ற விஷயங்களை சொல்லியோ அவரை பிரஷ் பண்ணக்கூடாது, அவர்கிட்ட இருந்து அதை ஓதவும் தேவையில்லை, அப்படியே விடப்பட்டு விடும். ஹத்தாயத்த கல்லம பி கைரிஹா, இதுவரை என்றால் அவர் ஏதாவது, ஹத்தாயத்த கல்லம் அவர் பேசும் வரை, பி கைரிஹா அதல்லாத ஒரு விஷயத்தை பேசும் வரை, அதல்லாத வேற எதையாவது ஒரு விஷயத்தை பேசிட்டாரு சொன்னா திரும்ப அந்த கலிமாவை அவருக்கு அருகாமையிலிருந்து சொல்லி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு மனிதருடைய ஹயாத்தினுடைய கடைசி வார்த்தையாக ஆஹிரு கலாமின்னு வரதுனால கடைசி வார்த்தை கலிமாவுடைய ஷஹாதத்துடைய வார்த்தையாக இருந்தால் அவருடைய முடிவு ஷஹாதத்தோடைய முடிந்துவிடும் என்பதற்காக வேண்டி அவருடைய கடைசி வார்த்தை அதுவாக இருக்கணும். அது அல்லாத அது அல்லாத எதையும் பேசும் வரை அவர் அப்படியே விட்டு விடப்படுவார். பேசிட்டாருன்னா திரும்ப அவருக்கு கலிமா பக்கத்திலிருந்து ஓதி கொடுக்கப்படும். வாய் யக்கூனல் முலக்கின், அவ்வாறு தல்கீன் செய்யக்கூடிய மனிதர் ஆகியிருக்க வேண்டும். கைர முத்தஹபின் பீர்சின், வராசத்தை கொண்டு இட்டுக்கட்டப்படாதவராக இருக்க வேண்டும். வராசத்தை கொண்டு இட்டுக்கட்டப்படாதவர்னா இவருக்கும் அவருக்கும் மத்தியில நோயாளியாக இருக்கக்கூடிய சக்கராத்துடைய நிலையில் இருக்கக்கூடியவருக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய மனிதருக்கும் இடையில கொஞ்சம் சொத்து தகராறு, கொஞ்சம் போன்ற மனஸ்தாப பிரச்சனைகள், இது சம்பந்தமான இருசின் காரணமாகவோ அல்லது விரோதத்தின் காரணமாகவோ அவங்களுக்கு மத்தியில சில விஷயங்கள் இருக்கு. அப்போ வராசத்துடைய விஷயத்துல ரெண்டு பேருக்கு மத்தியில பகைமை இருந்துச்சுன்னு சொன்னா அவர் அங்க உட்கார்ந்து சொல்லும் போது என்னது, இவரு
இவர் அந்த கலிமாவுடைய விஷயத்தை அவர் சொல்றதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற பிரஸ்டீஜ் விஷயம், மற்ற வெறுப்பு விஷயங்கள் மனதில் இருக்கும். அது மாதிரி அதாவத்து பகைவனா இருக்கிறாரு, அந்த பக்கத்துல உட்காந்து ஓதும்போது இவர் சொல்ற நான் ஏன் கேட்கறதுங்கிற ஒரு எண்ணங்கள் உள்ளத்துல உதித்தரலாம். ஷைத்தான் அதன் மூலம் வேறு சிந்தனைகளை கொண்டு போயிடுவான். அதனால சொல்லிக் கொடுக்கக்கூடிய முலக்கினானவர் வராசத்துடைய விஷயத்தில் இவரோட தகராறு இல்லாதவராகவும், விரோதம் இவருக்கும் அவருக்கும் மத்தியிலே எந்த முன் விரோதம் இல்லாதவராக இருப்பது சிறந்ததாக இருக்கிறது. ஃபைதா மாத்த அவர் மௌத்தாகிவிட்டால் நுதிப சுன்னத்தாக்கப்படும் லி அர்ஃபகி மஹாரிமிஹி, அவருடைய மஹரமானவர்களிலே மிக மென்மையானவர்கள். ஏன்னா சிலவங்க கடுகடுப்பானவங்க இருப்பாங்க, ரொம்ப முரட்டுத்தனமாக ஒரு விஷயத்தை செய்வாங்க. அப்போ மரணமாகிவிட்டால் அவருடைய மென்மையான முறையில் அந்த விஷயங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்க மஹரம்களில் ரொம்ப மென்மையானவர் அவர்களுக்கு அருகாமையில் போய் கண்களை தக்மீதுஹுனா அந்த கண்களை மூடுவது சுன்னத்தாக்கப்படும். தக்மீதுஹு இந்த மரணித்தவருடைய கண்களை அவ்வாறு அப்படி ஒரு லேசா மூடி விடுவது. அகம கம்மல யுகமில் தகமில்னா கண்ணை அப்படி மூடி விடுறது. அவருடைய இந்த தாடைகளை அப்படியே கட்டுவது, இரு தாடைகளையும் இணைத்து கட்டுவது, நாடி கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டுறது. மஃபாசிலிஹி, அவருடைய அந்த ஜாயின்ட்ஸ் எல்போ, அந்த மூட்டிகளை அப்படி லேசா மென்மைப்படுத்தி விடுவது. அவருடைய ஆடைகளை களைந்து விடுவது. சும்ம யுஸ்தர், அப்போ இது யாருக்கு சுன்னத்தாக்கப்படுது? அவங்களுடைய மஹரமானவர்களில் மிக மென்மையானவங்க, ரொம்ப தன்மை உள்ளவங்களுக்கு. சும்ம யுஸ்தரு பி சௌபின் ஹஃபீஃபின், பின்பு இலகுவான மென்மையான ஒரு ஆடையை கொண்டு அவர் மூடப்படுவார், அதாவது யுஸ்தர்னா மறைக்கப்படுவார். ஒய்ஜாலு அலா பத்னிஹி, ஒய்ஜாலு அலா பத்னிஹி ஷைஉன் தகீலுன், ஒரு கனமான ஒரு வஸ்துவை அவருடைய வயிற்றின் மீது வைக்கப்படும். ஷைஉன் சகீலுன், ஷைஉன் சகீலுன்னா ஒரு கனமான ஏதாவது ஒரு வஸ்துக்களையும் மேலே வைத்துக் கொள்ளலாம், அதாவது பாரமா இருக்கக்கூடியது, அதை மேலே அவருடைய வயிற்றின் மீது ஆக்கப்படும். இபாதரு இலா கலா தைனிஹி, அவருடைய கடனை அடைப்பதன் பக்கம் விரையப்படும். தைனிகினா அந்த இறந்து போனவருடைய கடனை அடைப்பதன் பக்கம் விரைவாக செல்ல அதற்கு விரைவுபடுத்தப்படும். அவ் அல்லது இப்ராஹி, அவரை அதை விட்டும் விடுவிப்பது. மின்ஹுனா அந்த கடனில் இருந்து, ஹூங்கிற தமீர் கடனுக்கு, அந்த கடனில் இருந்து இப்ராஹி அந்த இறந்து போனவரை பரியாக்குவதற்காக வேண்டி, அதிலிருந்து அவருடைய விஷயத்தை நீக்கி விடுவதற்காக வேண்டி, இப்ப இனிமே அவர்கிட்ட யாரும் கேட்காதீர்கள், அதனுடைய பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று அவரை பரியாக்கி விடுவது, அதை விட்டும் கடனை விட்டும் அந்த இறந்த மனிதரை நீக்கி விடுவது, அவரை அதிலிருந்து சுதந்திரமாக்கி விடுவது, நீங்கள் என்னிடம் வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் சொல்லி சொல்றது. அப்ப இப்ராஹிங்கிற அமீர் இறந்து போன மனிதரை குறிக்கிறது. மின்ஹுங்கிற இந்த கடனில் இருந்து அவரை விடுவித்து விடுவது. தன்ஃபீதி வசியத்திஹி வ தஜ்ஹீஸிஹி, அடுத்ததாக அவர் செய்த வசியத்தை நடைமுறைப்படுத்தவும், தஜ்ஹீஸிஹி அவருடைய மற்ற ஏற்பாடுகள், அடக்கம் செய்வது, கஃபன் செய்வது, தொழுகைக்கு ஏற்பாடு செய்வது, இது போன்ற விஷயங்களை நடைமுறைப்படுத்தவும் அவர் என்ன செய்வார்? விரையப்படும் அர்த்தம். தன்ஃபீதிங்கிறது இலா, யுபாதரு இலா தன்ஃபீதி வசியத்திஹி வ தஜ்ஹீஸிஹி. ஃபஇதா மாத்த ஃபஜ்அத்தன், திடீரென அவர் மரணித்து விட்டால், திடீர்னு மௌத்தாயிட்டார். துரிக்க லியத்த யக்கன மௌத்துஹு, அவர் அப்படியே விடப்பட்டு விடுவார். லியத்த யக்கன மௌத்துஹுனா அவருடைய மரணம் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி, அவருடைய மரணம் உறுதியாவதற்காக வேண்டி மரணித்து விட்டார் என்பதை தெரியணும். அது நம்ம சொன்ன முறைப்படி டாக்டர்ஸோ அல்லது அதில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நல்ல அனுபவசாலிகளையோ அழைத்து கொண்டு அது கைகளை நாடி பிடிச்சு பாதி சொல்லிடுவாங்க. வஹுஸ்லுஹு, அவரை குளிப்பாட்டுவது, தக்ஃபீனுஹு, அவருக்கு கஃனிடுதல், வஸ்ஸலாத்து அலைஹி, அவர் மீது தொலை வைப்பது, வஹம்லுஹு, அவரை கபர்ஸ்தானுக்கு அடக்கஸ்தலங்களுக்கு சுமந்து செல்வது, தஃப்னுஹு, அவரை அங்கு தஃபன் செய்வது, புதைப்பது. ஃபுரூது கிஃபாயத்தின், இவைகள் அனைத்து செயல்களும் கிஃபாயாவான ஃபரல்களாக இருக்கிறது. கிஃபாயாவான ஃபரல்கள் என்றால் அதை ஒரு சிலர் செய்து விட்டாலும் மற்றவர்கள் மீது அதனுடைய குற்றம் வராது. எவருமே செய்யவில்லை என்றால் அனைவருமே அதனுடைய குற்றவாளியாக பிடிக்கப்படுவார்கள் என்பதற்கு தான் ஃபரது கிஃபாயா என்பது ஃபரது ஐன் என்பதனுடைய எதிர். இது மரணித்த நோயாளியுடைய விஷயத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒரு நோயாளியுடைய விசாரிக்கிற விஷயமாகவும், அடுத்து நோயாளிக்கு அருகாமையில் இருக்கும் பொழுது அவருடைய 2 நிலைகளில் எந்த நிலை என்பதை பார்த்து
அவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் ஆர்வம் ஊட்டுவதா அல்லது வாழ்க்கைக்காக துவா செய்வதா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தர் மௌத்தின் நேரத்தில் நெருங்கிட்டாரு சொன்னா அவருக்கு கலிமாக்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்துல பக்கத்துல இருந்து எனது ஆர்வமூட்டி அவருடைய காதில் விழும்படியாக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். மரணித்து விட்டார் என்றால் அந்த மற்ற விஷயங்கள் மரணத்திற்கு பிறகு செய்யப்பட வேண்டிய அவருக்கு செய்ய வேண்டியதையும் அடுத்ததாக அவருடைய பொருளாதார விஷயமாக அவருடைய கடன் விஷயமாக மற்ற ஏற்பாடுகள் செய்வதை செய்ய வேண்டும். ஒருவர் திடீரென்று மரணித்து விட்டால் அவருடைய மரணத்தை உறுதி செய்துட்டு மற்ற அவருக்காக வேண்டி மற்ற எல்லாருக்குமே பொதுவாக மரணித்தவரை குளிப்பாற்ற விஷயம் கஃன் செய்த எல்லா விஷயமும் ஃபர்து கிஃபாயா என்பதாக தெளிவாக சுருக்கமாக நமக்கு புரியும்படியாக சொல்லப்பட்டது. அல்லாஹு தாலா இந்த விஷயங்களை செவிசாய்த்து கேட்டோம். இதன்படி ஒவ்வொரு நடைமுறையையும் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.